அன்பு பெரியோர்களே, அருமையான சகோதர சகோதரிகளே, எனது அன்பான மாணவ செல்வங்களே வணக்கம். இன்றைய தின குரல் பதிவு அதிகாரம் 14 ஒழுக்கம் உடைமை. குரல் 132. பரிந்தோம்பி காக்க ஒழுக்கம் தெரிந்தோம்பி தேரினும் அஃதே துணை. அதாவது, மனிதனுக்கு என்றும் துணையாவது அவன் பேணி காக்கும் ஒழுக்கமே ஆகும். சொற்பொருள்: பரிந்தோம்பி விரும்பி, பேணி வருந்தியும், காத்து கொள்ள வேண்டும். எதனை? ஒழுக்கத்தை. அறங்கள் பலவற்றையும் தெரிந்தோம்பி தெரிந்து அறிந்து பாதுகாக்க வேண்டும். தேரினும் என்பது தெரிந்தாலும் இம்மை மறுமை பற்றி தெரிந்து அஃதே துணை, அப்படிப்பட்ட ஒழுக்கமே அவனுக்கு துணையாக நிற்கும். பொருள்: மனிதன் ஒழுக்கத்தை விரும்பியும் பேணியும் வருந்தியும் பாதுகாத்து கொள்ள வேண்டும். மேலும் அறங்கள் பலவற்றையும் ஆய்ந்து காத்து கொள்ள வேண்டும் என்பதை தெரிந்தும் இம்மை மறுமை பற்றி அறிந்து ஒழுக்கத்தை காக்க வேண்டும். அப்படிப்பட்ட ஒழுக்கமே மனிதனுக்கு துணையாக நிற்கும். இதற்கு சான்றாக ஒரு கதையை பார்ப்போம். அதிகாலை 6 மணி. செல்வன் போர்வையை இழுத்து போர்த்தி தூங்கினான். அம்மா எழுப்பினாள். தம்பி, எழுந்துரு, அம்மா வேலைக்கு போகணும். ஏம்மா, சனியன் போல் வந்து எழுப்பி என் தூக்கத்தை கெடுத்து விட்டாயே. இப்போது தான் எனக்கு பள்ளிக்கூடம் கிடையாது, பின்ன ஏன் என்னை எழுப்புற? உனக்கு அறிவே கிடையாதா என அம்மாவை திட்டினான். தம்பி, சமையல் அறையில் அம்மா உனக்கு இட்லி சுட்டு வச்சிருக்கேன், எழுந்து குளிச்சுட்டு சாமியை கும்பிட்டு விட்டு சாப்பிடு. நான் தறி நெய்து விட்டு மாலை 4 மணிக்கெல்லாம் வந்துடுவேன் என்று சொல்லிவிட்டு அம்மா புறப்பட்டு சென்றாள். செல்வன் காலை 10 மணிக்கு எழுந்தான். அவசரமாக சமையலறைக்கு சென்று இட்லி சட்டினி எடுத்து சாப்பிட்டான். சாப்பிட்ட தட்டை கழுவவில்லை. வீட்டை விட்டு வெளியே வந்தவன் ஒரு நாய் இவனை கண்டு குரைத்தது. கல்லை எடுத்து நாயை குறிவைத்து தாக்கி எறிந்தான். நாய் நொண்டிக்கொண்டு கத்திக்கொண்டே ஓடியது. நேராக பள்ளிக்கூட மைதானத்துக்கு போன இவன் மற்ற நண்பர்களுடன் சேர்ந்து கிரிக்கெட்டு விளையாடினான். நல்ல வெயில் என்பதால் சூடு தலைக்கு ஏறியது. நிழலுக்கு வந்தவன் கூட விளையாண்டவனின் கிரிக்கெட்டு பந்தை திருடி தன் கால்சட்டை பைக்குள் வைத்து கொண்டான். இதை பார்த்துவிட்ட அவன், பந்தை கொடுடா என்று கேட்டான். இவனோ நான் எடுக்கவில்லை என்று பொய் கூறினான். இருவருக்கும் சண்டை. செல்வன் கையில் உள்ள கிரிக்கெட்டு மட்டையால் அவனை அடித்தான். அவனுக்கு இரத்த காயம் ஏற்பட்டது. இவன் வீடு வந்து ஒளிந்து கொண்டான். அம்மா 4 மணிக்கு வீடு வந்ததும் இவன் மீது சுற்றிலும் புகார்கள் வந்தன. கணவன் இல்லாத அந்த தாய் அழுது கத்தினாள். அன்று முழுவதும் அம்மாவும் அவனும் சாப்பிடவில்லை. அவன் அம்மாவின் அழுகையை கண்டு அவனுக்கு பயம் வந்துவிட்டது. தூங்கினான். இரவு 12 மணிக்கு அம்மா என்று அலறினான். வயிற்று வலியால் துடித்தான். அம்மா எழுந்து, என்னப்பா என்ன என்று கூடவே அழுதாள். 3 நாட்களாகியும் குணமே ஆகவில்லை வயிற்று வலி. கையில் பணமும் இல்லையே, அரசு ஆஸ்பத்திரிக்காவது கூட்டிச் செல்வோம் என்று அவனை அரசு ஆஸ்பத்திரிக்கு எடுத்து சென்றாள். மருத்துவர், பையன் வயிற்றில் கட்டி வந்துவிட்டது, அறுவை சிகிச்சை செய்ய வேண்டும் என மருத்துவர் கூறியதை கேட்டு அவனும் திடுக்கிட்டு அழுதான். தன் தவறுகளை உணர்ந்து திருந்தினான். மருத்துவம் முடிந்தது. உடல் சரியானது. அம்மாவிடம் மன்னிப்பு கேட்டான். அம்மா, இனிமேல் ஒழுக்கத்தை கடைப்பிடிப்பேன் என்றான். உன்னுடைய வழியையும் நான் கடைப்பிடிப்பேன் அம்மா. இனிமேல் நீ சொல் பேச்செல்லாம், உன்னுடைய சொல் பேச்சையெல்லாம் நான் கேட்பேன் அம்மா. என்னை மன்னித்து விடம்மா என்று இனிமேல் கடந்த நினைவுகளையும் நினைத்து வருந்தி அவன் தாயோடு அவன் ஒழுக்கத்தை
கடைப்பிடித்து வாழ்ந்தான். நன்றி. மு. சமுத்திரம், ஆசிரியர்.